யார் போர் புரிவதற்காக தன்னையும் தன்னுடைய செல்வத்தையும் கொண்டு செல்கின்றாரே, கொண்டு சென்று இதை எதையுமே திரும்பி கொண்டு வராமல் இருக்கின்றாரே, இவரை தவிர, அதாவது ஷஹீதானவரை தவிர அப்படிங்கிறாங்க. போருக்கு எப்படி போவோம்? போருக்கு நல்ல அந்த போர் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் என்னென்ன வேணும்? வாகன வசதி வேணும், குதிரை அல்லது ஒட்டகம் வேணும். அதுக்கப்புறம் என்ன வேணும்? வாள், இதெல்லாம் வேணும். அதே மாதிரி சாப்பிடுவதற்கு உணவுகள் வேணும். ஆடைகள் ஏதாவது எடுத்துக்கொள்வாங்க. அப்போ இந்த மாதிரி சில பொருட்காசலை எடுத்துக்கொள்வாங்க, செல்வங்களை எடுத்துக்கிடுவாங்க. அப்ப இந்த மாதிரி சில பொருட்களை எடுத்துக்கொள்வார்கள். அடுத்து என்ன செய்வாங்க? தன்னுடைய உயிரையும் எடுத்துக்கொள்வார்கள். தன்னையும் என்ன செய்வாங்க? அர்ப்பணிக்க போவாங்க. இப்படி போயிட்டு அதை ரெண்டையுமே விட்டுட்டாங்கல்ல, பொருளையும் இழந்துட்டாங்க, தன்னையும் என்ன செஞ்ச உயிர் தியாகமும் செஞ்சுட்டாங்க. இந்த நன்மை யாராலும் அடைய முடியாது. இவங்களுக்கு ஷஹீது, இந்த ஷஹீதுக்கு டைரக்ட் சொர்க்கம், கடன் இல்லை என்று சொன்னால். ஆனால் யார் உயிரை விடாமல் சண்டை போட்டு விட்டு திரும்ப வருவாரே, அது எப்படிப்பட்டது தெரியுமா? அவரே உயிரை விடத்தான் போறாரு. அவர் போறவர் என்ன, நம்ம இன்னைக்கு உயிரோட திரும்பி வந்துருவோம் அவர் போவாரு? கிடையாது. எல்லாத்தையும் எடுத்துட்டு போவாங்க, ஒரு பயத்தோட போவாங்க. குடும்பங்களை பிரியும் போது ஒரு அழுக வரும், நான் திரும்பி வருவேனா மாட்டேனா எனக்கு தெரியாதுமா, அப்படி ஒரு அழுக வரும். அதே மாதிரி அதை பார்த்துட்டு ரொம்ப ஒரு வேதனையோட, குடும்பத்தை பிரிந்த வேதனையோட என்ன செய்வாங்க? அவங்க செல்வாங்க. போயிட்டு என்ன பண்ணுவாங்க? அந்த போர்க்களத்துல குதிக்கும் பொழுது நான் உயிரோட இருப்பனா இல்லையான்னு தெரியாது, அல்லாஹ்விற்காக இந்த உயிர் போகட்டும் என்று சொல்லி என்ன செய்வாங்க? அதுல குதிப்பாங்க. அதுல வெட்டுக்காயத்தோடையும் திரும்புவாங்க, கை இல்லாமையும் திரும்புவாங்க, கால் இல்லாமையும் திரும்புவாங்க, கண் குருடோட திரும்புவாங்க. ஏதாவது ஒரு பார்த்து என்ன செஞ்சிருக்கும்? போயிருக்கும். ஆனா உசுறு மட்டும் இருக்கும். அப்ப இது எவ்வளவு பெரிய தியாகம். அப்படி திரும்புவாங்க இல்லையா? இது எவ்வளவு பெரிய நன்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உயிரோட திரும்புறாரே, இந்த போராளிக்கு கொடுக்கக்கூடிய நன்மையை விட அல்லாஹ் துல்ஹஜ் மாதத்தில் இந்த 10 நாட்களில் நற்செய்தி செய்யறாங்களே அவங்களுக்கு வழங்குகின்றான். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். அல்லாஹ் எப்படி எல்லாம் நமக்கு அருள் செஞ்சிருக்கான் பாருங்க. யார் இதை செய்வா? அல்லாஹ் இதை விட நேசிக்கிறான். அந்த போராளி செய்யக்கூடிய நற்செயலை விட அல்லாஹ் அந்த துல்ஹஜ் 10 நாட்களில் செய்கிறார்கள் நற்செயல்கள், அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான், அந்த நாட்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அதனால நம்ம என்ன செய்யணும்? அதுல நீங்க நற்செயல் செய்யுங்க அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப எந்த அளவிற்கு புனிதமான நாள். இன்னைக்கு நம்ம போருக்கு போச்சோன்னா போவோமாங்க? வீட்டுக்கார அனுப்புவோமா? எங்க போற? போருக்கு போறோமா? அப்ப எதுக்கு என்னை கல்யாணம் பண்ண? எதுக்கு புள்ள குட்டியை பெத்த? எதுவுமே எந்த வசதியுமே இல்லை, நீ பாட்டுக்கு போய் உயிரை கொடுத்துட்டா நாங்க என்ன செய்யறது? இப்ப இந்த மாதிரியான கேள்வி இப்ப வரும். ஒரு 2 நாளைக்கு எங்க அனுப்ப மாட்டோம், அம்மா வீட்டுக்கு முதல்ல அனுப்புவாங்களா? இப்ப இந்த மெத்தேடு தான். அப்ப இஹ்லாஸ் ஆன பெண்கள் அவங்க வேற, நார்மலா வாழக்கூடிய பெண்களுடைய நிலையெல்லாம் இப்படியாகத்தானே செய்யுது இருக்கின்றது. அப்ப இவங்க இந்த இதை செய்ய மாட்டாங்க. ஆனா இதை விட நன்மை என்ன செய்யலாம்? இவங்க நினைச்சாங்கன்னா அடையலாம். எதுல அடையலாம்?